இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. கழுகு எதையும் துரத்துவதில்லை, கவனம் செலுத்துகிறது, வெல்கிறது. நீங்களும் அப்படி மாறலாம். இப்போது உங்கள் இலக்குதான் என்ன? அதிக பணம், எல்லோரின் அங்கீகாரம், விரைவான வெற்றி, அனைவரின் அன்பு. இப்படி எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் துரத்தும் போது இங்கு எதுவும் கிடைப்பதில்லை. கழுகு ஒரே ஒரு இலக்கை மட்டும்தான் பார்க்கிறது, அதை மட்டும்தான் துரத்துகிறது, அதை மட்டுமே அடைகிறது. நாம் கழுகிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ளலாம். கழுகின் பார்வையை ராஜ பார்வை என்பார்கள். ஏன் தெரியுமா? மற்ற பறவைகள் புயலிலிருந்து தப்பிக்கின்றன, கழுகு புயலை நோக்கியே பறக்கின்றன. மற்ற பறவைகள் இரையை தேடி அலைகின்றன, கழுகு உயரத்திலிருந்து கவனிக்கின்றது. சரியான நேரத்தில் மட்டுமே இறங்கி அந்த உணவை அடைகிறது. மற்ற பறவைகள் கூட்டமாக தெரிகின்றன, கழுகு தனியாக பறக்கிறது, ஆனால் உயரத்தில் பறக்கிறது. அதுவே தனிமையின் சக்தி, அதுவே கவனத்தின் வலிமை, அதுவே இலக்கின் தெளிவு. உங்கள் இலக்கை நீங்கள் நிர்ணயியுங்கள். கழுகு போல் வாழ முதலில் வேண்டியது தெளிவான இலக்கு. இன்று உங்களிடம் நீங்கள் ஒன்றை கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களின் முக்கியமான இலக்கு எது என்று. அது பணமா, ஆரோக்கியமா, குடும்பமா, படிப்பா, தொழிலா, எதுவானாலும் இருக்கட்டுமே, நீங்கள் தெளிவான ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நீர் எங்கு பரவினாலும் அதில் ஆழம் இருப்பதில்லை. ஒரே இடத்தில் தேங்கினால் அது கிணறாகும். உங்கள் சக்தியும் அப்படித்தான். எல்லாவற்றிலும் சிறிது சிறிதாக போட்டால் எதிலும் ஆழம் வராது. ஒன்றில் மட்டும் முழு சக்தியை போட்டால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எப்போது மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு கஷ்டப்பட்டீர்கள் என்பதையும் சற்று யோசித்துக் கொள்ளுங்கள். சிங்கம் கழுகை பார்த்து ஏங்கியதில்லை, அதனால் தான் அது ராஜா. ஒரு காட்டில் சிங்கம் நடந்து போகிறது. அப்போது வானில் கழுகு சறுக்கி பறக்கிறது. சிங்கம் நினைத்தது, ஆஹா, அது எவ்வளவு சுதந்திரமாக பறக்கிறது, நான் ஏன் பறக்க முடியவில்லை என்று அது நினைத்திருந்தால் அன்றே சிங்கம் ராஜா என்ற பட்டத்தை இழந்திருக்கும். ஆனால் சிங்கம் அப்படி நினைக்கவில்லை. ஏனென்றால் அது தன் வலிமையை அறியும், தன் தனித்துவத்தை புரிந்து கொண்டிருக்கும். அதனால்தான் ராஜாவாக இருக்கிறது. மற்ற மிருகங்கள்லாம் அதை பார்த்து பயம் கொள்ளும்படி தன்னைத்தானே மார்தட்டிக் கொள்கிறது. நம்முடைய பலத்தை நாம் அறிய வேண்டும். நாமும் அப்படித்தான். எதற்கும் சலித்தவர் இல்லை என்ற மனோதிடத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். உங்கள் வெற்றியை நோக்கிய பயணத்தில் உங்கள் பாதையில் இருக்கும் தடைகளை அகற்றுவதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். அடுத்தவர்களை வீழ்த்துவதில் கவனம் செலுத்தினால் உங்கள் வெற்றி காலதாமதப்படும், பல நேரங்கள் பறிக்கப்பட்டு கூட விடும். ஆகையினால் உங்கள் இலக்கை நோக்கிய பயணத்தை நிதானமாக, தெளிவாக பயணியுங்கள். வெற்றி உங்கள் வசமே என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.